ஒரு கேஷுவலான கேட்டரி வித் மீ. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பேசலாமா? உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு, இல்ல 5 பொண்ணு இருக்கு. எத்தன பொண்ணு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ரிப்பீட்டடா கேட்கிற கேள்வி, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, நீங்க அவளோட ஃபியூச்சர்க்காக எப்படிலாம் சேவ் பண்றீங்க? கேள்வி ஒரு வகையில ஓகே தான். ஆனா பெண் குழந்தைன்னு கேட்கிறப்போ ரொம்ப ஹார்ஷா ஃபீல் ஆகுது. இந்த சேவிங்ஸ் பெண் குழந்தை, ஆண் குழந்தைன்னுலாம் கிடையாது. எல்லாருக்குமே முக்கியம் தான். இன்னொரு செட் ஆஃப் எல்டர் பீப்பிள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏமா 2வது பேபி எப்ப பிளான் பண்ண போற? ஆம்பளை பிள்ளையா பெத்துரு அப்படின்றாங்க. இந்த ஆம்பளை குழந்தையா பார்த்து செலக்ட் பண்ணி பெத்துக்கிற மெஷின் என்கிட்ட இல்லன்றதை இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்றதே எனக்கு தெரியாது. சில நேரம் ரொம்ப தர்ம சங்கடத்துல அமைதியா வந்துருவேன். ஆக்சுவலி பெண் குழந்தைங்கள வளர்க்குறதுலாம் கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி சொசைட்டியோட ப்ரெஷரை எடுத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஹேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்கும்போது எனக்கு கேர்ள் சைல்டு மேல அவ்வளோ ஆசை இருந்துச்சு. எனக்கு அவ தான் பிறப்பான்னு எனக்கு ஏதோ 100% எனக்கு தோணிட்டே இருந்தது. ஆனா என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் ஆண் குழந்தைன்னு சொல்லி 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 எனக்கு ஒரு மாதிரியான பயம் கிரியேட் ஆயிருச்சு. எங்க பெண் குழந்தை பிறந்தா இவங்கெல்லாம் அவளை எப்படி ட்ரீட் பண்ண போறாங்கன்ற பயம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. அதை எப்படியோ தாண்டி தைரியமா வெளியில வந்தாச்சு. இப்ப செகண்ட் பேபி விஷயத்துல இன்னும் ப்ரெஷரா இருக்கு. இப்ப நான் குட்டி போட்டா ஆண் குட்டியா மட்டும்தான் போடணும். அட போங்கடான்னு சலிச்சு போய் எங்க அம்மா கிட்ட போய் புலம்பி தள்ளுறேன். அம்மா, ஒரு குழந்தைக்கு எனக்கு இவ்ளோ கேள்வி வருது, உனக்கு 3 பெண் குழந்தை, அதுவும் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறப்போ அம்மாவே இவ்வளோ தைரியமா தாண்டி வந்துட்டாங்க, நம்மளும் ஒரு கை பார்த்துடலான்னு தோணுது. ஆக்சுவலி எல்லாரோட எண்ணமும் எப்படி இருக்குன்னா, செலவை பொறுத்து இருக்கு. பெண் குழந்தைக்குன்னா அதிக செலவு, பையனுக்குன்னா கம்மி, சொத்த பையனா வீட்லயே வச்சுப்பான், பொண்ணு வெளியே கொண்டு போயிரும்னு. இப்படி இல்லாம உங்க பாசத்தை காமிப்பீங்க குழந்தைங்க மேல? இந்த மாதிரி கேவலமான புத்தியை வச்சுட்டு எங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ண வரலாமா?